ரோகிணி மீனா மேல உள்ள கோவத்துல அந்த குடும்பத்த பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கிட்ட சொல்றாங்க. உடனே சிந்தாமணி நான் பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்ட்டு ரோகிணிக்கு வாக்கு குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம அந்த குடும்பத்த சும்மா விடக்கூடாது. அவங்க வீட்டையும் நம்ம பேர்ல எழுதி வாங்கிரணும் அப்படின்னு வேற சிந்தாமணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேரா விஜயா வீட்டுக்கு போறாங்க சிந்தாமணி. அங்க போனதும் விஜயா பார்த்துட்டு, "என்ன சிந்தாமணி திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல மாஸ்டர் உங்கள பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்" அப்படிங்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த முத்து, "என்ன சிந்தாமணி வீட்டுக்கு வந்தது ஏதாவது வில்லங்கமா இருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே சிந்தாமணி, "நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் மாஸ்டர். இருந்தாலும் அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்க கூடாது" அப்படின்ட்டு சிந்தாமணி விஜய்க்கு ஆறுதல் சொல்ற மாரி பேசுறாங்க. திடீர்னு ஒரு பத்திரத்த வெளியில எடுக்குறாங்க. எடுத்துட்டு, "மாஸ்டர் நீங்க இந்த வீட்ட அடமானம் வச்சு என்கிட்ட பணம் வாங்குனீங்கல்ல, உங்க பையனுக்கு கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு, அத மறந்துட்டீங்களா மாஸ்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா வந்துட்டு, "நான் எங்க உன்கிட்ட கடன் வாங்கினேன் சிந்தாமணி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிறாங்க. உடனேவும் "என்ன மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்களேன், நீங்க தான் சைன் போட்டிருக்கீங்க" அப்படின்னு சிந்தாமணி சொன்னதும், இத பார்த்துட்டு அண்ணாமலை, "என்ன விஜயா மறுபடியும் வீட்டு பத்திரத்த அடமானம் வச்சு கடன் வாங்கி மனுஷனுக்கு குடுத்துருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லங்க நான் அப்படி எதுவும் பண்ணலங்க. சிந்தாமணி பொய் சொல்றா" அப்படின்ட்டு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துகிட்டு, "என்ன எங்க அம்மா வாங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கோவமா பேசிட்டு இருக்காங்க. உடனேவும் விஜயா இருந்துகிட்டு, "என்ன சிந்தாமணி இதெல்லாம்? இப்படி நீங்க பொய்யெல்லாம் சொல்லி என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல" அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி வந்துட்டு, "என்ன மாஸ்டர் நீங்க தான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க." "இல்ல மாஸ்டர் நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி இல்லன்னு பச்சையா பொய் சொல்றீங்க. இங்க பாருங்க நீங்க வாங்குன பணத்துக்கு வட்டி முதலும் சேர்த்து நெறைய பணம் நீங்க குடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்ந்து நான் இந்த வீட எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நீங்க 1 வாரம் டைம் குடுக்குறேன். அதுக்குள்ள என்கிட்ட இந்த பணத்த திருப்பி குடுத்துருங்க. இல்லாட்டா இந்த வீட என் பேர்ல எழுதி குடுத்துருங்க" அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. உடனே முத்து வந்துட்டு, "யார் வீட யாருக்கு எழுதி குடுக்கணும்? என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்ட்டு கோவமா முத்து வந்து சண்டைக்கு போறாங்க. உடனேவும் "எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. "முத்து நீங்க என்னனாச்சும் பார்த்துக்கோங்க. எங்களால இப்படி ஏமாத்துறவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.